Dear learners, welcome back. நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு 6 digit random OTP வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கொஸ்டின்மே ஒன் ஆஃப் த QA இன்டர்வியூவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அந்த லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். ஆனால் லாஜிக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து 6 digit ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ரெண்டு வேலை வந்து பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து லைக் இன்பில்ட் ஃபங்க்ஷனை வச்சு, இல்லாட்டி நம்ம வந்து ஒரு லாஜிக் எழுதி வச்சு நம்ம வந்து பண்ணலாம். நான் ரெண்டையுமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு லாஜிக் வந்து எழுதுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம சிஸ்டமோட கரண்ட் டைமை வந்து மில்லி செகண்டில் வந்து கேப்சர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து மில்லி செகண்டில் வந்து கேப்சர் பண்ணும்போதே ஆப்வியஸாக வந்து ஒவ்வொரு டைம் கேப்சர் ஆகும்போது அதில் ரேண்டம் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணி நான் அதிலிருந்து ஒரு ஓடிபியை வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறேன். அப்போ சிஸ்டமோட கரண்ட் மில்லி செகண்டை எப்படி கேப்சர் வந்து பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து சிஸ்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த சிஸ்டம் டாட்னு வச்சிங்கன்னா கரண்ட் டைம் மில்லிஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சிஸ்டமோட கரண்ட் டைமை வந்து நம்மளுக்கு மில்லி செகண்டில் வந்து பிரிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிஸ் அவுட்டில் வந்து இதை வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணுறேன். அப்போ நம்ம அவுட்புட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து நம்மளுக்கு வந்து புரியும். இப்போ அதை நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரன் பண்ணும்போது அவுட்புட்டை வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ அகெயின் நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ரேண்டம் நம்பர் வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா, ஏன்னா வந்து மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணலாம், இதிலிருந்து இந்த லாஸ்ட் 6 டிஜிட்டை வந்து நம்ம வந்து பிக் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஈஸியாக வந்து ஜென்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் இந்த வேல்யூவில் வந்து ஒரு லாஸ்ட் 6 டிஜிட்டை மட்டும் நம்ம வந்து பிக் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ அதுக்கான என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் லைக் 10 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்துட்டு லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்டிஜரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது மோர் தேன் 10 டிஜிட் இருக்கனால நான் இதை வந்து லாங் டேட்டா டைப்பில் வந்து நான் வந்து ஸ்டோர் வந்து நான் வந்து பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். லெட் இட் பி கரண்ட் டைம் மில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் வந்து நான் வந்து ஸ்டோர் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கரண்ட் டைமை வந்து மில்லி செகண்டில் வந்து நம்ம கன்வெர்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் 6 டிஜிட்டை மட்டும் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ இதுவே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ ஏன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம இன்டெக்ஸை வச்சு நம்மளுக்கு தேவைப்படுற வேல்யூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ண முடியும். பட் இது நம்மளுக்கு நியூமரிக்கல் வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நியூமரிக்கல் வேல்யூ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம கன்வெர்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணலாம். அதை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் கிளாஸை வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது வேல்யூ ஆஃப்னு. ஓகேவா? இந்த வேல்யூ ஆஃப்குள்ளே நம்ம அந்த நியூமரிக்கல் வேல்யூ வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். அப்போ இந்த கன்வெர்ட் ஆனதை நான் வந்து ஒரு அவுட்புட்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம்ல, அதுக்காண்டி நான் வந்து ஸ்ட்ரிங் லெட் இட் பி லைக் கரண்ட் டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் ஸ்டெப்பில் அந்த லாங்கை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ரிங்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஏபிசி அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி. இப்போ இதுக்குள்ள வந்து மொத்தம் எத்தனை கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னா மொத்தம் வந்து 3 கேரக்டர். இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்டெக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்டெக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து பிக் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்ஸ்ட்ரிங்கில் வந்து இன்டெக்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எய்தர் நம்ம வந்து ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து ஸ்டார்டிங் ப்ளஸ் எண்டிங் இன்டெக்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க 1. அப்போ எனக்கு அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா பிசி அப்படின்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதே வந்து நான் வந்து சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த செகண்ட் இன்டெக்ஸ்ல இருந்து அடுத்து என்ன வேல்யூ இருக்கும் அது மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஈஸியாக வந்து வேல்யூ வந்து ரிட்ரைவ் வந்து பண்ண முடியும். இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணலான் இருக்கேன், இந்த லைனில் வந்து நான் சப்ஸ்ட்ரிங் அப்ளை பண்ணலான் இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட வேரியபிள் நேம் என்ன, கரண்ட் டைம் வேல்யூ டாட் இங்கே வந்து நான் வந்து சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் நம்ம பிகினிங் இன்டெக்ஸ் மட்டும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா
நம்ம பிகினிங் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம வந்து எடுக்க முடியும். இல்லை ஒரு இண்டெக்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சு ஸோ டில் எண்ட் என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். இப்போ நம்ம கேஸில் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் டிஜிட்டை தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ அதுக்கான நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நம்ம வந்து இனிஷியலாக வந்து நம்ம வந்து கால்குலேட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ எதுக்காண்டி இந்த லென்த்தை வந்து கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அப்போ தான் நம்ம வந்து லாஸ்ட் இன்டெக்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைன் வந்து நம்ம வந்து பண்ணிட முடியும். அதாவது லாஸ்ட் 6 டிஜிட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ண முடியும். அதுக்காண்டி நான் இங்கே வந்து கரண்ட் டைம் வேல்யூ டாட் அந்த லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு லென்த்துன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே லென்த்து -6ன்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ லென்த்து -6 எதுக்காண்டி 6ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு வந்து 6 டிஜிட் தேவை. ஸோ இதே எனக்கு 5 டிஜிட் தேவை அப்படின்னா எனக்கு வந்து லென்த்து -5ன்னு கொடுப்பேன். இப்போ இதை வந்து லென்த்தை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த்து வந்து 13 இருக்கும். ஓகேவா? அப்போ 13 - 6ன்றது எனக்கு என்ன ஆகும்? அவுட்புட் வந்து எனக்கு வந்து 7 வரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து 7th இண்டெக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து 0th இண்டெக்ஸ்ல தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். எப்பயுமே வேல்யூஸ் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கும். அப்போ 0 1 2 3 4 5 6 7 அப்போ 7th இண்டெக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 7 செட் ஆகும். அப்போ இங்கே 7ல இருந்து அடுத்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அந்த ரீசன்னால தான் நான் சப்ஸ்ட்ரிங்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லென்த்தை கால்குலேட் பண்ணி -6 நான் வந்து பண்ணுறேன். அப்போ 7th இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் நம்மளோட பிகினிங் இண்டெக்ஸ். அப்போ நம்ம இந்த லாங் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவில் வந்து 7th இண்டெக்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ ஃபைன், நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஓடிபி. அதனால் என்ன பண்ணுறேன்? ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங் OTP is equal to நான் வந்து ஸ்டோர் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். பட் இந்த ஓடிபியை வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணணும்? நான் நியூமரிக்கல் வேல்யூக்கு வந்து கன்வெர்ட் வந்து நான் வந்து பண்ணணும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், அதுவும் பண்ண முடியும். ஸோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ ஸ்ட்ரிங்காகவும் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நியூமரிக்கல் வேல்யூவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து நியூமரிக்கல் வேல்யூவை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காண்டி என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டீஜர் டாட் பார்சின்ட்னு கொடுத்து அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூமரிக்கல் வேல்யூ வந்து கன்வெர்ட் வந்து கொடுத்துரும். அப்போ எய்தர் வந்து இந்த லைனை வந்து நான் வந்து OTP1 அப்படின்னு நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ சிஸ் அவுட் ஆஃப் நான் வந்து இந்த OTP1 வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்ட்டு 6 டிஜிட் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிரும். இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து மில்லி செகண்டில் இருக்க அந்த லாஸ்ட்டு 6 டிஜிட் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் அடுத்த டைம் நான் வந்து ரன் பண்ணும்போதும் எனக்கு வேறு 6 டிஜிட், ஏன்னா நம்மளுக்கு வந்து மில்லி செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ரன் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து ரேண்டம் 6 டிஜிட் OTP வந்து நம்ம ஈஸியாக வந்து ஜென்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் லாஜிக். நம்ம கரண்ட் டைமை வந்து கால்குலேட் பண்ணுறோம், தென் அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம், தென் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம், அதில் பிகினிங் இண்டெக்ஸ் செட் பண்ணுறோம். பிகினிங் இண்டெக்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வேல்யூ வந்து ஒரு புது ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். தென் மறுபடியும் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு இன்டிஜராக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் லாஜிக் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து 6 டிஜிட் OTP வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இது போக இன்னொரு லாஜிக் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து ஜாவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ரேண்டம் கிளாஸை வச்சும் நம்ம ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதனால நான் ரேண்டம் ஆர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ரேண்டம் சொல்லிட்டு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரேண்டம் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது நெக்ஸ்ட் எண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பவுண்டரி வந்து செட் பண்ணுவோம். இப்போ எனக்கு 6 டிஜிட் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் ரேண்டமாக ஒரு 6 டிஜிட் பவுண்டரி வந்து நான் வந்து செட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ 6 டிஜிட் பவுண்டரி வந்து செட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ரன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும் வித்தின் திஸ் ரேஞ்ச். அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து 5 டிஜிட் ஜென்ரேட் ஆகலாம், 4 டிஜிட் ஜென்ரேட் ஆகலாம். ஏன்னா இதான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ இதை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ரன் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். பட் இந்த ரேண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக 6 டிஜிட் இல்லை. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச்.
அந்த மேக்ஸிமம் ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு எய்தர் 6 டிஜிட் ஜென்ரேட் ஆகலாம், இல்லை 4 டிஜிட் ஜென்ரேட் ஆகலாம், இல்லை 5 டிஜிட் ஜென்ரேட் ஆகலாம். நம்மளுக்கு எக்ஸாக்டாக 6 டிஜிட் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட வந்து ஒரு 6 டிஜிட் நம்பரை வந்து ஆட் வந்து பண்ணிடலாம். இப்போ இது 6 டிஜிட் நம்பரோட ஆட் ஆகும்போது நம்மளுக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்து கிடச்சிரும். இதே 7 டிஜிட் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம 7 டிஜிட் நம்பரோட ஆட் வந்து பண்ணலாம். மேலே இருக்க லாஜிக்கில் நம்ம லென்த்தை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்ஸ்ட்ரிங் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களை வந்து இன்டர்வியூவில் வந்து இந்த லாஜிக் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரேண்டம் லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மேலே இருக்க லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா பேனல் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஏன்னா அந்த லாஜிக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த 2 லாஜிக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ப்ரோஆக்டிவாக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ கீப் லேர்னிங், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.